ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தாவீது இங்க அழகா சொல்றான், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. ஐயோ, என் நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முடித்து விடுவார்களா? இல்ல, நான் எல்லார் கையிலயும் மாட்டிக்கொண்டு பஞ்சாய இருக்கிறேன். இன்றைக்கா நாளைக்கான்னு நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? டாக்டர்ஸ் ஏதாவது ராங் ரிப்போர்ட்டை கொடுத்து உங்களை பயமுறுத்தி இருக்காங்களா? இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய உடல் உபாதைகளின் காரணமாக இவ்வளவுதான் நம்மளுடைய காரியங்கள், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு தாவீது சொன்ன ஒரு வார்த்தை திரும்ப அசை போட்டு பார்க்கலாமா? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தாவீதுக்கு தெரிந்தது நம்மளுடைய காலங்கள் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. அவருடைய பர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது என்பதை தாவீது உணர்ந்திருந்தபடியினாலே இந்த வார்த்தையை எழுதுகிறான். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நம்மளுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை என் கையில் நீங்க சொல்லிடாதீங்க. நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானவைகள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். நம்ம மீறி நடந்தாலும் நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. அவர்களுடைய பர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்க இதை பண்ணிடுவாங்களா, அவங்க அதை பண்ணிடுவாங்களா, பயப்படுறத நிறுத்துங்க. என் உயிருக்கு கெடு இவ்வளவு நாட்கள் தான், பயப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கீங்க. நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அவர் காரியங்களை பார்த்து கொள்வார். இன்றைக்கு என்னுடைய லைஃப் என் பொண்ணு சொல்றா, நீங்க பண்ணலன்னா அவ்வளவுதான், நான் இதை பண்ணிடுவேன், சூசைட் பண்ணிப்பேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு உங்களை த்ரெட்டன் பண்றாங்களா? ஒன்றே புரிந்துக்கோங்க, ஆண்டவரே என்னுடைய மகளை உங்க பலிப்பீடத்துல கொடுத்துடுறேன், என்னை பயமுறுத்துகிற என் மகனை உங்க பலிப்பீடத்துல கொடுத்துடுறேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறபடி, தாவீது தீர்க்கமாய் சொல்லி இருக்கிறபடி, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு, நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது, ஒவ்வொரு நாள் காலையில அவர்களையும் அறியாமல் அவர்கள் மேல கரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்களிடத்துல கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துல அந்த பிள்ளைகளின் மேல கரங்களை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே, வெகு நிச்சயமாகவே உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பண்ணுகிற த்ரெட்டன்ஸ் எதையுமே நடக்க ஒட்டாமல் காத்துக் கொள்கிறவர் நம்மளுடைய தேவன். வசனம் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க விரும்பி போகணும்னு நினைச்சாலும் முடியாது. நீங்க இன்னும் நிறைய காலம் இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்க. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு ஐயோ, என் பிள்ளையோடைய வாழ்க்கை இப்படி வயசு ஏறிட்டே போதே, ஏற்ற துணை கிடைக்காம இருக்குது. காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்குது. எந்த நேரத்துல எந்த பெண்ணை கூட்டிட்டு வரணும், எந்த மருமகனை கூட்டிட்டு வரணும், எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே கர்த்தருடைய கருத்துல இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முந்திரி கொட்டையாட்டம் ஓடவும் தேவையில்லை, காரியங்களை விழுந்து விழுந்து எதிர்பார்க்கவும் தேவையில்லை. கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு, உமக்கு சித்தமானது உம்முடைய கருத்தினால் வாய்க்கட்டும் என்று அவருடைய பாதத்துல உட்காரும்போது நிச்சயமாகவே காரியங்கள் எல்லாம் லகுவாய் அமையும். இன்றைக்கு நம்மோடு பேசின அந்த தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பிறக்கல சாக்கியத்தை நீரங்கள் தந்திரையோ, உமக்கு நன்றி. காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய காலங்களும் உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கையில நாங்க கொடுத்துட்டோம், நீங்க எங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அத்தியாயங்கள், என்னென்ன பகுதிகளில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வீணாய் ஆண்டவரே முட்டி மோதி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க பலிப்பீடத்துல கொடுத்துடுறேன். நீங்க சுகந்த வாசனையான பலியை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. உமக்கு எது சித்தமோ அது மட்டும்தான் எங்க வாழ்க்கையில் நடக்கணும். உமக்கு சித்தமில்லாத எந்த காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு ஆண்டவரே உங்க கையில நாங்க ஒப்பு கொடுத்துறோம். நீர் எங்களுடைய தலைவராய், எங்களுடைய வாழ்க்கையின் நாயகனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த இரவுல நல்ல உறக்கத்தையும் காலை எழுந்து உங்க நாமத்தையும் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.